ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஜிஎஸ்ல வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு ரொம்ப சாரி. இதுக்கு மேலே ரெகுலராக நம்ம வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபிஷ் டேங்க் வீட்டில் எப்படி ஃபவுண்டனாக ரெடி பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உடஞ்ச தர்மாக்கோல் எடுத்துக்கோங்க. தர்மாக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. நல்ல தர்மாக்கோல் தான் இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக செஞ்சுருக்கலாம் நம்ம பாக்ஸ் மாதிரி. சரி, ஓகே. உடஞ்ச தர்மாக்கோலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கிளாஸ் ஃபிட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பிரிச்சிடணும். உள்ளே ஏன்னா ஹோல்ஸ் என்ன இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அப்படின்னா எல்லாம் ஃபினிஷிங் பண்ண பிறகு லாஸ்ட்டில் தண்ணி வந்ததுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ் இல்லை வீட்டில் இருக்க இல்லை எங்கன்னா ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வேஸ்ட் தர்மாக்கோல் நிறைய இருக்கும். இந்த மாதிரி தர்மாக்கோலை எடுத்து நம்ம என்ன மாதிரி மாடல்ஸ் வேணுமோ அந்த மாதிரி மாடலில் சின்ன சின்னதாக கட் பண்ணியே இந்த தொடப்பக்குச்சி ஊசி தொடப்பக்குச்சி இல்லை அந்த மாதிரி என்ன இருக்கிற திங்ஸை வச்சு நீங்கள் அங்கங்கே ஜாயின் பண்ணி ஒரு 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 இமேஜாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஒரு ஃபவுண்டன் லுக் வந்துடுச்சு. இது வந்து தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நம்ம கிளியராக செட் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வெறும் சிமெண்ட் மட்டுமே பியூராக எடுத்துன்னு இந்த மாதிரி நம்ம ப்ரெஷ்லேயோ இல்லை ஸ்பூன் அந்த மாதிரி என்ன ஒன்று வச்சு எல்லாத்தையும் கிளியராக பேஸ்ட் பண்ணிடணும். இது பேஸ்ட் பண்ணுறப்போ ரொம்ப எக்ஸாக்டாக பண்ணணும். இல்லைனா தண்ணி வந்து ஃபவுண்டன்லேருந்து லீக்கேஜ் வந்து வெளியே லீக்கேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தொட்டி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணிடணும். வெறும் தர்மாக்கோலில் ஊற்றலாம். ஆனால் இன்கேஸ் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம எல்லாமே வெளியே காய வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். இப்போது அந்த சின்ன மோட்டரை வச்சு நம்ம உள்ள லைன் செட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது. ஓகே கைஸ், ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகுது. நம்ம வந்து ஃபவுண்டனுக்காக புத்தக சிலை வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ இல்லை வேறு என்ன டிசைன் வைக்கணும்னு நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபைனலாக அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்க சொல்ல தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபவுண்டன்லேருந்து வரும். இது பெரிய எக்ஸ்பென்சிவ் கிடையாது. நம்ம மீன் தொட்டி உள்ள இருக்க மோட்டரை தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழகான ஃபிஷ் டேங்க் உங்கள் வீட்டில் இருக்குன்னா ஒரு ஆர்டின் சிம்பிள் போட்டு விடுங்க. இந்த மாதிரி டேங்க் சேல் பண்ண